ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 20th மே. இன்றைக்கி நான் திருப்பூர்லேருந்து மதுரைக்கு கிளம்பிகிட்ருக்கேன். இதுதான் அம்மா வீட்டிலேருந்து வர்ற வழி. பார்க்கவே பயங்கர க்ரீனிஷாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நாங்கள் திருப்பூர்லேருந்து மதுரைக்கு மதியானம் ஒரு 12 மணியை போல் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் பஸ் ஸ்டாப் வந்துட்டு, பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் ஒரு பஸ்ஸில். அப்புறம் அங்கேருந்து மதுரை பஸ் ஏறியாச்சு. இப்போ நான் மதுரைக்கு தான் போயிட்டுருக்கேன், மாமியார் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சுருந்தோம் அப்படின்னா, ஊர்லேருந்து கிளம்புற போது மதுரைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் சடனாக பிளானை மாற்றியாச்சு. நாங்கள் இப்போவே மதுரைக்கு போயிட்டு மற்ற நாள் மந்த் எண்ட் வரைக்கும் அம்மா வீட்டில் இருக்கிறதா யோசிச்சுருக்கோம். கம்மிங் சண்டே என் தங்கச்சியும் வரதா இருக்குது அம்மா வீட்டுக்கு. ஸோ தங்கச்சி பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து நவியும் விளையாடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஈகரா. ஸோ அதனால் இப்போவே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் வரும்போது பயங்கர வெயில் அப்படி தாங்கவே முடியல, பஸ்லேயே உட்கார முடியல, அந்த அளவு. கரெக்டாக நவியோட சீட்டில் அவ்வளோ வெயில். நவி இதுக்கு மேலே வெளியில் நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அந்த ரேஞ்சுக்கு வெயில். பாதி வழியில் பஸ் நிறுத்தினாங்க. ஸோ அப்போ நவிக்கு தக்காளி சாதம் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் எதுவும் வாங்கி சாப்பிடல, வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கோம். வீட்டுக்கு வரும்போது மணி 5:30 இருக்கும். வீட்டுக்கு வந்து தான் லஞ்ச் சாப்பிட்டோம். அக்கா சமைச்சு வச்சுருந்தாங்க, சாம்பார், அப்புறம் ஒரு பொரியல், காய், அப்புறம் மாங்காய் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வீட்டுக்கு வர்ற வழியில் இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் வரும்போது கையில் ஒரு பேக் வச்சுருந்தோம் இல்லையா, நவி சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தா, அதை பேக்கில் வச்சுருந்தேன். பக்கத்தில் படுத்திருந்த நாய் அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே பக்கத்தில் என் கையில் லைட்டாக நக்கிடுச்சு. இது கடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டேன். ஆனால் அது கடிக்கலை, வெறுசாக நக்கிடுச்சு. ஆனால் இதுக்காக இன்ஜெக்ஷன் போடணுமா அப்படின்றதும் தெரியல. என்னை விட ரவி தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கடிக்கல, நக்கினா இன்ஜெக்ஷன் போடணுமா என்ன அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க அப்படின்னாங்க, ஒரு சிலர் இல்லை தேவையில்லை, டிடி மட்டும் போதும் அப்படின்னாங்க. சரி, இந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்க வேண்டாம், நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு அன்னைக்கு நைட்டே டாக்டர்கிட்ட காமிச்சோம். டாக்டர் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாளைக்கு காலையில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கோங்க, சேஃபர் சைடுக்கு. எனிவே சின்ன காயம் கீரல் இருந்தாலும் அதை பின்னாடி பாதிக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணி இருக்கும், இங்கே பக்கத்தில் இருக்க ப்ரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 டோஸ் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட தேதியில். நான் மதுரையிலேருந்து நாளைக்கு கிளம்பிடுவேன். ஸோ மீதி ஊசியை திருப்பூரில் போய் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு ஊசி வேண்டாம், விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். ரவி தான் ரொம்ப கம்பல் பண்ணி பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு சேஃபர் சைடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நாய் கடிக்கலை, பட் லைட்டாக நக்கிடுச்சு. அது ஸ்ட்ரீட் டாக் தான். இந்த மாதிரி கண்டிஷனில் இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்றது சொல்லுங்கள். ரவி இங்கே வந்ததுலேருந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர அப்செட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊசி போடுவோமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருந்தாங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். நானுமே இன்றைக்கி காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறது வரதுன்றதுனால பெருசாக வீடியோ ஒன்றும் எடுத்துக்கல. வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.